எமது இந்த வெள்ளி விழா நிகழ்வுகளின் முதல் அம்சமாக எல்லாம் வல்ல இறைவனின் திருமறையாம் புனித அல் குர்ஆனின் பாராயணம் மற்றும் எமது மதரசாவின் கீதம் இசைக்கப்படவிருக்கின்றன. முதலாவதாக புனித இறை வசனங்களை ஓதி இந்நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு அல் ஹாஃபித் மின்ஹாஜ் நாதீம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து ஓதப்பட்ட இறை வசனங்களின் தமிழ் மொழிபெயர்ப்பினை வழங்குவதற்காக மாணவன் அஃப்தாப் நூரி அவர்களையும், அதன் ஆங்கில மொழிபெயர்ப்பினை வழங்குவதற்காக மாணவன் அஸ்மத் அக்ரம் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تر أن الله أنزل من السماء ماء فأخرجنا به ثمرات مختلفا ألوانها ومن الجبال جدد بيض وحمر مختلف ألوانها وغرابيب سود ومن الناس والدواب والأنعام مختلف ألوانه كذلك إنما يخشى الله من عباده العلماء إن الله عزيز غفور. إن الذين يتلون كتاب الله وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية يرجون تجارة لن تبور ليوفيهم أجورهم ويزيدهم من فضله إنه غفور شكور. والذي أوحينا إليك من الكتاب هو الحق مصدقا لما بين يديه إن الله بعباده لخبير بصير. ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا فمنهم ظالم لنفسه ومنهم مقتصد ومنهم سابق بالخيرات بإذن الله ذلك هو الفضل الكبير. جنات عدن يدخلونها يحلون فيها من أساور من ذهب ولؤلؤا ولباسهم فيها حرير. وقالوا الحمد لله الذي أذهب
اذهب عنا الحزن إن ربنا لغفور شكور الذي أحلنا دار المقامة من فضله لا يمسنا فيها نصب ولا يمسنا فيها لغوب. சூரா அல் ஃபாத்திர் அத்தியாயம் 35 வசனம் 27 முதல் 35. விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். அல்லாஹ்வே வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கினான் என்பதை நீர் அறியவில்லையா? அதன் மூலம் மாறுபட்ட நிறங்களை கொண்ட கனிகளை வெளியாக்கினோம். மலைகளில் வெண்மையும் சிவப்பும் மாறுபட்ட நிறங்களை கொண்டதுமான பாதைகள் உள்ளன. கருப்பு நிறமுடையவைகளும் உள்ளன. இவ்வாறே மனிதர்களிலும் ஊர்வனவற்றிலும் கால்நடைகளிலும் மாறுபட்ட நிறங்களை கொண்டவை உள்ளன. அல்லாஹ்வின் அடியார்களில் அவனை அஞ்சுவோர் அறிஞர்களே. அல்லாஹ் மிகைத்தவன், மன்னிப்பவன். அல்லாஹ்வின் வேதத்தை படித்து தொழுகையை நிலைநாட்டி நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து இரகசியமாகவும் வெளிப்படையாகவும் நல்வழியில் செலவிடுவோர் நட்டமில்லாத ஒரு வியாபாரத்தை எதிர்பார்க்கின்றனர். ஏனெனில் அவர்களின் கூலிகளை அவன் முழுமையாக அளிப்பான். தனது அருட்கொடைகளில் அவர்களுக்கு இன்னும் அதிகமாகவும் அளிப்பான். அவன் மன்னிப்பவன், நன்றி செலுத்துபவன். முஹம்மதே, வேதத்திலிருந்து நாம் உமக்கு அறிவித்திருப்பதே உண்மையானது. அது தனக்கு முன் சென்றதை உண்மைப்படுத்துகிறது. அல்லாஹ் தனது அடியார்களை நன்கறிந்தவன், பார்ப்பவன். பின்னர் நமது அடியார்களில் நாம் தேர்வு செய்து கொண்டோரை வேதத்திற்கு வாரிசுகளாக்கினோம். அவர்களில் தமக்கு தாமே தீங்கிழைத்தோரும் உள்ளனர். அவர்களில் நடுநிலையானவர்களும் உள்ளனர். அவர்களில் நன்மையை நோக்கி அல்லாஹ்வின் கட்டளைப்படி விரைந்து செல்வோரும் உள்ளனர். இதுவே பேரருள். நிலையான சொர்க்கச்சோலைகளில் அவர்கள் நுழைவார்கள். அங்கே தங்கக்காப்புகளும் முத்துக்களும் அணிவிக்கப்படுவார்கள். அங்கே அவர்களின் ஆடை பட்டாகும். எங்களை விட்டும் கவலையை போக்கிய அல்லாஹுக்கே புகழனைத்தும். எங்கள் இறைவன் மன்னிப்பவன், நன்றி செலுத்துபவன் என்றும் கூறுவார்கள். அவன் தனதருளால் எங்களை நிலையான உலகில் தங்க வைத்தான். இங்கே எங்களுக்கு சிரமமோ களைப்போ ஏற்படாது என்றும் கூறுவார்கள். Surah Al-Fatir, Ayah 27 to 35. I seek refuge in Allah from the accursed shaitan. In the name of Allah, the most gracious, the most merciful. Do you not see that Allah sends down rain from the sky, with which we bring forth fruits of different colors? And in the mountains are streaks of varying shades of white, red, and raven black. Just as people, living beings, and cattle are of various colors as well. Of all of Allah's servants, only the knowledgeable of His might are truly in awe of Him. Allah is indeed Almighty, all-forgiving. Surely those who recite the book of Allah, establish prayer, and donate from what we have provided for them, secretly and openly, can hope for an exchange that will never fail, so that He will reward them in full and increase them out of His grace. Allah
is indeed all forgiving, most appreciative. The book we have revealed to you, O Prophet, is the truth, confirming what came before it. Surely, Allah is all aware, all seeing of His servants. Then we granted the book to those we have chosen from our servants. Some wrong themselves, some follow middle course, and some are foremost in good deeds by Allah's will. That is really the greatest bounty. They will enter the gardens of eternity, where they will be adorned with bracelets of gold and pearls, and their clothing will be silk. And they will say, "Praise be to Allah, who has kept away from us all causes of sorrow. Our Lord is indeed all forgiving, most appreciative." He is the one who, out of His grace, has settled us in the home of everlasting stay, where we will be touched by neither fatigue nor weariness.